வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. நாங்க யூடியூப்ல இது வரைக்கும் யாரும் பண்ணாத ரொம்ப என்ன கஷ்டமான double hit? வித்தியாசமான டாஸ்க் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். என்ன டாஸ்க் தெரியுமா? இந்த ரவுடி Action தான் பண்ணுவாரு அப்படி. ரவுடி இருந்தா என்ன பண்ணுவோம்? ஏய் அப்பா, எத்தனை ரவுடி? 4 அப்பா, எப்படி என்றது இது? பாட்டுக்குலாம் தான் வரும் போலயே. ஐயையோ, ரவுடி ரவுடி 4 நிமிஷம் பாட்டுனா அப்போ எத்தனை வாட்டி ரவுடி வரும்? ரவுடி ரவுடி ரவுடி. வெடிஞ்சே போச்சு. பாருங்களா? இழுத்துருக்கும். எத்தனை ரவுடி? எல்லா ரவுடிங்க தான் இருக்கடா. வாங்க வந்து கழுத்து விட்டு போங்க. மொத்தம் இந்த ரவுடி சாங்ல எத்தனை ரவுடி இருக்குன்னா 45. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓ, சீட்டை தணிக்கிறாரா? அழகா இருக்குது. தண்ணியா குடி. வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காமெடியா, ஏடா, அப்புறம் கேட்கவே கன்றாவியா இருக்கிற சில நல்ல சாங்ஸா பார்க்க போறோம். இதோ உங்களுக்காக நல்ல ஜாலியா இருக்க நல்ல இது நல்ல சாங் தானே? ஏன் தமிழ்ல தமிழ் தானே? நல்ல சாங்டா இது. இந்த சாங் வந்து நிறைய பேர் நீங்க கேட்டிருப்பீங்க. குத்து பயங்கர குத்தா இருக்குற. குத்தலாம் வா. அதான் ரியாக்ஷன். குத்துன்னு குத்தலாம் வாடா. சும்மா எல்லாத்தையும் மறந்து ஆடு. இப்ப என்ன மாதிரியான ஒரு டான்ஸ் இது? ஹீரோயின் சூப்பரா இருக்காங்க. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. கொஞ்சம் உள்ள இதுதான் மடக்கி தட்டு. இந்த சாங் தெலுங்குல கேட்கும் போதே அது புரியலனா கூட நல்லா சூப்பரா தான் இருக்கு. இருக்கும். என்ன வாசிப்பு, என்ன நாதம், எத்தனை இனிமை. ஆனா அது தமிழுக்கு மாத்தி என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க? உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. ஆமா. சுத்த ஞானம் கெட்ட பையன். அப்படியே தெலுங்கு வருஷனை பாருங்க. அப்படியே தமிழ் வருஷனை பாருங்க. வெள்ளிக்கு தங்கத்தோடு தான் ஆனா எனக்கு கட்ட போட்டு காட்டும் சேலையா. இப்பலாம் சோசியல் மீடியால வர சில ட்ரெண்டிங் வேர்ட்ஸ்லாம் வச்சுட்டு நிறைய சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதே போலதான் இந்த சாங்கும் ஒரு ட்ரெண்டிங் வேர்ட் வச்சு தான் வருது. ஓ ஆமா அதை பாத்துருக்கேன். அவனுங்க தமிழுக்கு மாத்துறங்கிற பேர்ல இந்த வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. என்ன அது? உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. இதுக்கு தானே நான் அலையிற திருப்பு. அவளுக்கு பொன்னி அரிசியா ஆனா எனக்கு மட்டமான சன்ன அரிசியா. என்னடா பஞ்சு பேசுறாங்க? என்னடா இது lyric? எங்கேருந்து எழுதுனாலும் தெரியல. என்னடா இது? பண்ற வேலையும் பண்ணிட்டு கடைசியா ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? அவன் சோகத்துக்கு அவன் தான் லிரிக் ரைட்டர். எழுதுங்க, மடிச்சு போட்டுருங்க. ஸ்டார்டிங்ல இந்த சாங்கை வந்துட்டு நான் சிரிச்சிட்டு ஒரு காமெடியா தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கேட்க அதுவே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. மடக்கி தட்டு மடக்கி தட்டு ஓஹோ. மடக்கி தட்டு ஓஹோ. கொஞ்சம் மடக்கி தட்டு. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. ராவாதாயா இருக்கு. ஐயோ கொஞ்சம் ராவாடா. இருக்கா. அடுத்து ஒரு 2 சாங் பார்க்க போறோம். இதை வந்துட்டு நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது. 50 times? More. 100 times? அப்படியா? என்ன பாட்டு? பாட்டு. 200 times? More. கேட்டுலாமா? இதோ உங்களுக்காக. ஓ இதுவா? ஆமா நல்லா இருக்கு. தமிழ் பாட்டு மாதிரி தான் இருக்கு. உள்ள ஏய். பாடாத. அப்படியே பாடுவேன். என்ன செய்வ? ஐயோ. பாடா. இதுக்கு மேல பாடாத. சங்கீதம் தெரிஞ்சவங்களுக்கு சத்தம் கூட பாட்டு, தெரியாதவங்களுக்கு பாட்டு கூட சத்தம். இதெல்லாம் பார்க்கும்போது நானும் பேசாம ஒரு பெரிய சிங்கர் ஆகலாம் தான் அடிக்கடி எனக்கு அது தோணும். அந்த ஊருக்கு போனா ஆகலாம். அதுக்கு ரூட். நாம 2 பேரும் எத்தனையோ பஜனை பாட்டு பாடி இருக்கோம். அந்த பாட்டுல ஒன்னு எடுத்து விடுவோம். அடுத்து இன்னொரு ஒரு சாங், சூப்பர் சாங்டா இது. இந்த கூட கேட்டுக்கோங்க. லவ் லவ்.
ஆனா கஷ்டம் அந்த டோன்ல பாடுறது. என்ன பாடுறாங்கன்னு ஆனா கஷ்டம் இல்ல, அந்த டோன்ல பாட முடியாது. கஷ்டம் இருந்தா ஐயோ, இந்த சாங்லாம் கேட்கும்போது என்னால வெயிட் பண்ணாம இருக்கவே முடியலடா. நானும் ஒரு சிங்கர் ஆகலன்னு எனக்கு தோணுதுடா. பாத்ரூம்ல உட்காந்தா அதான் எல்லாரும் இந்த பக்கு பக்குற அதுல போலியா? ஐயோ முடியலடா. ஆனா ரொம்ப கஷ்டம் அந்த பாட்டு. இதை பார்த்து சிரிக்கலாம், ஆனா ரொம்ப கஷ்டம்டா இது. கஷ்டம்டா. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் இதை என்னால பண்ணவே முடியல. அழுகுறாரு. நிறைய மிஸ் பண்றோம். இப்ப நமக்கு ஏதாவது ஒரு சாங் பிடிச்சதுன்னா அதை வந்து பாடிக்கிட்டு அவர் இருப்போம்ல. அழுதாலே சிரிப்பு தான் அந்த song பாடுறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா என்னால பாடவே முடியாதுடா. ஆளுக்கு என்ன முக்கியம் பாத்தியா? இதை நம்ம வந்து பார்த்து சிரிக்கலாம், ஆனா இது மாதிரி பாடுறது ரொம்ப கஷ்டம். முக்குறது எந்த வகையில சேர்க்கறதே தெரியல எனக்கு. டேய் என்னடா பொறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லையா? அடுத்து நம்ம பார்க்க போற படம் சிவகாசி. சிவகாசியா? இப்பதான் பாத்துருக்காரோ. என்னடா விஜய் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தர் இருக்காங்க. நேத்தி வரைக்கும் தான் சிவகாசி, இன்னில இருந்து சரவெடி. இவ்வளவு தைரியமா பேசுற நீ யாரா? என்னடா பாட்டு இது? ஊட்டி வேணும் தெரியுமா? ஆஹா ஓஹோ மிஞ்சற அளவுக்கு இவர் பாடுறாரு. ஷெல்லி ஷேக்ஸ்பியர் எல்லாம் பாட்டு எழுதுறதுல இவர்கிட்ட பிச்சை வாங்கணும். இப்ப நாமளே ஒரு பாட்டு பாடிட்டு இருப்போம், நமக்கு திடீர்னு லிரிக் தெரியல வச்சுங்க, நாமளே போட்டு ஏதாவது பாடிட்டு இருப்போம். ஏ ஆகா ஓகோ அஸ்கு புஸ்காவா. இருக்கான் ப்ரோ. அடுத்து சிவகாசி படத்துல வர தீபாவளி பாட்டி நாசம் பண்ணிட்டாங்க. என்னது? அம்மாடியோ ஆத்தாடியோ. ஏமா? சிம்ரனா? சிம்ரன். நயன்தாராக்கு பதிலா சிம்ரனா? கவனிக்கிறா? ஏன்டா தமிழ்லே இருக்காது? கவனிக்கிறா? டேய் இது வந்து டபுள் மீனிங் சாங்ஸ் வீடியோ மாதிரி ஆயிடு போகுதுடா. கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. இதுக்கு முன்னாடி பார்த்த சாங் எல்லாமே சாங் அப்படி இப்படி இருந்தாலும் ஏதோ கேட்குற மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் வரப்போற சாங் வந்து ரண கொடூரமா இருக்கு போகுது. இது விடையாப்பா? இதை விடடா. அவங்க வந்து சொல்றாரு. சுத்துன்னு ஆரம்பிக்கிறாங்க. எனக்கும் ஸ்டார்டிங் சுத்தமாங்கறத சொல்றாங்களா இல்ல என் கூட சுத்துற அந்த சொல்றாங்களா? ஊர் சுத்த சொல்றாரா? ஒழுங்கா பாடி தொலைங்களா? எதுவுமே நம்மளால யூகிக்க முடியல. எப்படி ஒரு லிரிக் வந்து 3 விதமா கொண்டு வராங்க பாருங்க. வெரி குட். பிரபாகர் உண்மையிலே நல்லா இருக்கா? நிஜமா சொல்றேன். தொடர்ந்து நிறைய எழுது சத்தானா. ரொம்ப சந்தோஷம். பெஸ்ட் ஆஃப் லக். Thank you. உங்களுக்குன்னா லிரிக் புரிஞ்சாதானா நீங்க கலாய்ப்பீங்க. உங்களுக்கு லிரிக்கே புரிய கூடாது. அதுக்கு முரண்பாடாத கமெண்ட் கொடுத்து குழப்பிட்டீங்க. That's the problem. அரிசி மொழி வேற வந்துகிட்டு இருக்கு. இது வேற ஒரு பக்கம் சொல்லலாம். வயசாயிடுச்சுன்றது இந்த படம் நடக்கும் போதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு லிரிசிஸ்ட் வந்துட்டு ரொம்ப பசில இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு நீ இந்த பாட்டை எழுதினாதான் நீ சாப்பிட முடியும்னு சொன்னா அவர் எப்படி நம்ம பாட்டு எழுதுவாரு? நம்மளா நம்மளே யாரு மலையாவா? அதானே. அங்க பார்த்தா மட்டன் சுக்கா, இங்க பார்த்தா சிக்கன் துக்கா, எங்க பாப்பா நாங்க காமக்காங்க கா கொக்கா மக்கா பசிக்கு எழுதுறாரு. சொல்ல வந்ததுங்க. நாங்க காமக்காங்க காமக்கா சாரி சாரி எழுபது போசாரி நீ
ஓ இந்த படம் பார்த்தோம் பாது ஏமாத்துவாங்களா அவர் மறதியில இருப்பாரு. சூப்பரா ஒரு எனர்ஜெட்டிக்கா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு போயிட்டு இப்படியாடா லிரிக் எழுதுவீங்க? இப்போ மியூசிக் சரியில்லையாம மார்க்கெட்ல பேசிக்கிறாங்க, என் காதுக்கு வருது, எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? அடுத்து பார்க்க போறது குழந்தைகளுக்கான ஒரு பாடல். குழந்தைகளுக்கான பாட்டா? மசாலா தோசை சுட்டு தரவா இல்ல மிளகா பஜ்ஜி குழந்தைங்களுக்காகவா? பெரிய குழந்தைங்க. ஆஹா. நீ ஓடிவா ஆஹா. லட்டு மிட்டாய் இங்க சோடாய் இருக்குது மண்ணே நீ தின்னலாமா கிருஷ்ணா. இந்த சாங்கை வந்துட்டு நீங்க வந்து தப்பா நினைக்காதீங்க. இது முழுக்க முழுக்க குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாங் மட்டும்தான். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இதோட விஷுவல் தான் ஒரு மாதிரியா இருக்கலாம், ஆனா அந்த சாங் மட்டும் நீங்க கேட்டு பாருங்களேன். ஆமாப்பா. அட பாருங்களா, இதுல இருந்து சுட்டுக்கிட்டீங்களா? இல்லையா, அந்த ஆடியோ மட்டும் போட்டு காட்டுறாங்க. நான் சொல்றேன், இதுல என்ன தேடி இருப்பாங்க. ஒரு தாய் தன்னோட பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டும் போது பாடுற பாட்டுடா இது. If I'm not wrong, scientifically. கொஞ்ச நேரம் தப்பா நினைச்சீங்களா? எப்படிப்பட்ட சாங் இது? ஆனா விஷுவல் வந்துட்டு பெரிய குழந்தைகளுக்கு செட் ஆகும். ஆமா. கமான். நல்ல வாய்ஸ். அம்மா வாய்ஸா அப்படி பாடி வச்சிருக்காங்க. காப்பிரைட் வந்துட போதா? இல்ல இது கொஞ்சம் ஸ்டார்டிங் தான், இதுக்கப்புறம் பாருங்க. நீங்க எவன்டி உன்னை பெத்தா சாங் கேட்டிருப்பீங்களே, அதோட ஃபீமேல் வெர்ஷன் தான். இப்படியே போயிட்டு இருந்தா குரங்கா ஆயிடுவோம் சார். இப்படியே போச்சுன்னா குரங்கா மாறிடும் சார். பாக்கா அக்கு வேற ஆணி வேற வீரா என்னடா இது? அடப்பா. பாத்துருக்கானுங்க. ஆக்கு பாக்கு தூக்கு கவிதை மாதிரி இல்ல. இப்ப மட்டும் என் கையில கிடைச்சா. வைரமுத்து கூட டபுள் மீனிங் சாங்ஸ்லாம் பண்ணிருக்காரு, ஆனா இந்த அளவுக்கு நாராசமா இருந்தது. இதுக்கப்புறம் ரொம்ப தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். இப்படி ஒரு பாட்டா? ஓ இவரா? சூப்பர். ஆனா எப்படிலாம் டப்பிங், அதாவது நல்ல பாட்டையே எப்படி கொடூரமா கொதறி வச்சிருக்காங்க. ஆனா அந்த பாட்டுல தெலுங்கு நல்லா இருக்கும் போல இருக்கு, இதுலதான் கேவலமா போட்டு வச்சிருக்காங்க. அதாவது தமனா பாடுறது வந்து அதோட வாய்ஸ்க்கு அப்படியே அந்த அசைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி பாடி ஏதோ விட்டுருக்குங்களான்னு. அதான் இஷ்டத்துக்கு அந்த வாய்ஸே கன்றாவியா இருக்கு, அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. இன்னொன்னு ஒரு பாட்டு, அது ஆடியோ மட்டும் தனியா கேட்டா ஏதோ குழந்தை பாட்டு மாதிரி, குழந்தைக்கான பாட்டு மாதிரி இருக்கு. ஆனா விஷுவலா பார்த்தா அது வேற மாதிரி இருக்கு. அதான் அப்படி இருக்கு. அது ஃபுல்லா ஐட்டம் சாங்கா வச்சுக்கிட்டு, ஆனா லிரிக்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த ஐட்டம் சாங் மாதிரியே இல்ல, சம்பந்தமே இல்லாத ஒரு சாங் எடுத்து ஐட்டம் சாங்ல போட்டு அந்த விஷுவலா பார்க்காம நம்ம வெறும் ஆடியோ மட்டும் கேட்டோம்னா ஏதோ குழந்தைக்கு பாடுற மாதிரி அப்படிதான் இருக்கு. யாராவது பாத்துட்டு இருப்பாங்க, பரவாயில்ல ஏதோ சின்ன பசங்க ஏதோ குழந்தை வீடியோ பாத்துட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருப்போம், பார்த்தா இந்த வீடியோ பாத்துட்டு இருப்போம். எல்லாம் வந்து தெலுங்கு இதை நம்ம குறைய சொல்லக்கூடாது. ஃபுல்லா தமிழ் டப்பிங், இந்த டப்பிங் பண்றவங்க டப்பிங் பண்ணி வார்த்தை வாங்குறானுங்க. முன்னாடி கூட டப்பிங்ல பண்றவங்க கூட சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. ஹிந்தியா இருக்கட்டும், இல்லைன்னா இங்கிலீஷ் படமா இருக்கட்டும், இல்ல சைனா படமா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இப்ப பண்றவன் கொடூரமா பண்ணி வைக்கிறாங்க. நல்ல படத்துக்கே கேவலமா ஆக்கி வச்சிருக்காங்க. நாங்க இப்போ கூட ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தோம்,
எரிச்சலாயிருச்சு. அத படமே பார்க்கணும்னே தோணல. அப்படி பண்ணி வச்சிருக்கான். எரிச்சலா இருந்தது. அதுல சொல்றது ஒண்ணு, இவனா ஒண்ணு பேசுறான். ஒரு கதையை உருவாக்குறான். பாங்கடா டேன்னாங்க இங்கிலீஷ்லயே பார்த்துட்டு வாங்க. அப்புறம் அந்த என்னது ஒரு மாதிரி முக்குற மாதிரி பண்ணுவாங்களே, அது எந்த ஊருன்னு தான் தெரியல. அது ஏற்கனவே நாங்க பார்த்திருக்கோம். அது ஏதோ ஒரு நிறைய வீடியோ பார்த்திருக்கோம். அதே மாதிரி குல்ஃபின்னு நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய வீடியோ அவர் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ. பயங்கர காமெடியா இருக்கும். அதை நான் பார்த்து பயங்கரமா சிரிச்சிருக்கு. சூப்பரா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.